சிவகுடும்பம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசி வச்சு ஒரு நல்ல காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு, புதினா ஒரு கை அளவுக்கு, பச்சை மிளகா 2, இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், 2 வெங்காயம், 2 தக்காளி. இன்றைக்கி நம்ம இந்த திண்டுக்கல் பிரியாணி மசாலா வச்சு தாங்க செஞ்சு காட்ட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் வீட்டிலே அரைச்சது. அடுப்பு ஆன் பண்ணி இந்த பிரியாணி செய்கிற பாட் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இதில் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் பிரியாணி ரொம்பவுமே நல்லா வரும். கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னே நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறோங்க. பிரியாணியில் நெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு குலையாமல் உதிரியாக நல்லா வரும். இது கூடவே நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா 1 பிரியாணி இலை, 2 லவங்கம், 3 ஏலக்காவை போட்டுக்கோங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்ச இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரௌன் கலரில் வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. பெரிய வெங்காயம் சீக்கிரமே வணங்குறதுக்கு 1 டீஸ்பூன் நாங்கள் சால்ட் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நாங்கள் 2 பச்சை மிளகாயை போட்டுக்கிட்டு நல்லா வணக்கிறோம். அப்புறம் நாங்கள் இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறோம். இஞ்சி பூண்டு வாசம் நல்லா இறங்குற வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணுங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து திரும்ப நல்லா வதக்கிக்கிறோம். இதில் 1 கை அளவுக்கு புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறோம். புதினா பிரியாணிக்கு நல்லாவே ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நீங்கள் வேணுன்னா ஒரு கை அளவுக்கு புதினா கூட சேர்த்துக்கலாங்க. இந்த புதினா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளி கூட நல்லா சுருண்டு வரணும். அது அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலா தூளை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த மொட்டுக்காளான் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம இந்த மசாலா கூட நல்லா எல்லா பக்கமும் மசாலா சேர்கிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும்.
மசாலா நல்லா சுருண்டு வந்தக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டக்கப்புறம் இந்த கலவையை நம்ம நல்லா கலந்துக்கணுங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்லை. இந்த கலவையை ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் மூடி வச்சிங்கன்னா காளானே தானாகவே தண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கலை, ஆனால் தண்ணி வந்திருக்கு. சீரக சம்பாவுக்கு நாங்கள் இன்றைக்கி 2 டம்ளர் சாப்பாடு எடுத்துருக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை மூடி வைக்க வேண்டியதாங்க. அரிசி ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம இந்த மசாலா நல்லா எல்லா அரிசிலையும் படுற மாதிரி ஒரு கிளறிட்டு 4 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றுறோம். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நாங்கள் செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி மூடி வச்சிட்டோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வாட்டர் லெவல் செக் பண்ணிக்கணும். சைட்ஸ்லலாம் வாட்டர் இருக்கான்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சுவையான பிரியாணி ரெடி. நாங்கள் எப்போவுமே வெஜிடபிள் பிரியாணிக்கு இதை மாதிரி ப்ரெட் டோஸ்ட் பண்ணி அதை மேலே டாப்பிங்காக போட்டு சாப்பிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் ஒரு தோசை தவாவில் நாங்கள் கீ போட்டு இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு சைட் பிரியாணியை நாங்கள் தம் போட்டிருந்தோம். பிரியாணி பாருங்கள், நல்ல தண்ணி இல்லாமல் ரொம்ப குழையாமல் கரெக்டான பதத்துக்கு ரெடியாக இருந்துச்சு. ப்ரெட்டை நம்ம நெய்யில் போட்டு வறுத்தது எல்லாத்தையும் இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம். நம்ம நறுக்கி வச்சுருந்த ப்ரெட்டெல்லாம் மேலே நீங்கள் டாப்பிங்ஸில் போட்டு நீங்கள் காளான் பிரியாணி சர்வ் பண்ணி பாருங்கங்க, வேறு லெவலில் இருக்கும். கடைசியாக இறக்கும் போது 1 டீஸ்பூன் நெய் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நல்ல சுவையான கோயம்புத்தூர் ஸ்டைல் சீரக சம்பா காளான் பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்கள் இதை ரைட்டாக கூட வச்சு சாப்பிடும்போது நான்வெஜ் பிரியாணி என்னங்க, காளான் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாத்தையும் நான் இன்னொரு vlogல வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சிவகுடும்பம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.